நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 28/7/2024 ஆடி 12 ஞாயிற்றுக்கிழமை. அஷ்டமி திதி இரவு 7:28 வரை, பின்பு தேய்பிறை நவமி. அஸ்வினி நட்சத்திரம் பகல் 11:47 வரை, பின்பு பரணி நட்சத்திரம். சித்த யோகம் பகல் 11:47 வரை, பின்பு பிரபாலிஷ்ட யோகம். கால பைரவர் வழிபாடு மிக மிக நல்லது. சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது உத்தமம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 4இல் சுக்கிரன், 5இல் புதன் சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும். மனைவி பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி தரக்கூடிய ஒரு யோகமானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. பேச்சில் மட்டும் சற்று உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் செவ்வாய், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நல்லது. உங்களது முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். பண வரவுகள் சற்று சாதகமாக இருந்தாலும் உடனிருப்பவர்களால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும். தேவையில்லாத அலைச்சல் காரணமாக தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று நிதானத்தோடு இருப்பதும் உடனிருப்பவர்களையும் வேலையாட்களையும் சற்று அனுசரித்து செல்வதும் நல்லது. ஒரு சில செயல்களில் கூட்டாளிகளை கலந்தாலோசித்து செயல்படுவதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். குறிப்பாக நீங்கள் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் தற்போது குறைந்து ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் கூட விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக தொழில் ரீதியாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 10இல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் செவ்வாய், குரு சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைய முடியும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பொருளாதார உதவிகள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
பெண்கள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடைய முடியும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் 10இல் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெற முடியும். பொதுவாக உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தேவையற்ற வாக்குவாதங்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பது ஒரு நல்ல அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருக்கிறது. பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். அதன் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது தவிர்ப்பது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற வாக்குவாதங்களால் உங்களுக்கு மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். அதனால் பொறுமையை கடைபிடிப்பது, உங்கள் பணியில் மட்டும் கவனத்தை செலுத்துவது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வது இன்றைய நாளில் நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் 10இல் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பது மிகச்சிறப்பான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதாலும் 6ஆம் வீட்டில் சந்திரன் 9ஆம் வீட்டில் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் மிகச்சிறப்பான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மிகச்சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்கள் ஏற்படும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் சந்திரன் 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பொதுவாக மற்றவர்களிடம் பேசுகின்ற போது பொறுமையோடு இருப்பது நல்லது. பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருப்பதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக உங்களது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வதன் மூலமாக
ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். முடிந்தவரை வீட்டில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது, வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது, விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெற முடியும். மகாலட்சுமி வழிபாடு ஏற்றமிகுந்த பலன்களை உங்களுக்கு தரும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சந்திரன் 7இல் சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் சற்று அதிகப்படியாக இருக்கும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் தேவையில்லாத நெருக்கடிகளால் மன அமைதி குறைவு உண்டாகும். பொதுவாக சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. சில நேரங்களில் நீங்கள் நேரடியாக சில செயலில் ஈடுபட்டால்தான் அடைய வேண்டிய லாபத்தை அடைய முடியும். தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன் 6இல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். அதன் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடிப்பது, நிதானத்தோடு இருப்பது, கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் ராகு 2இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் உடனிருப்பவர்களால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம். செவ்வாய் 3இலும் சுக்கிரன் 5இலும் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் ஒரு சில நல்ல ஆதரவு கிடைக்கும். பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் உண்டு. தொழில் வியாபாரத்தில் பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் என்றாலும் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. பொதுவாக தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.